ஹாய் எல்லாருக்கும் அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் டு மை சேனல் JF கிரியேஷன். டுடே என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னாக்கா ஒரு குக்கிங் வீடியோ தான் பார்க்க போகிறோம். வாங்க எல்லாரும் வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி என்ன செய்ய போகிறேன் அப்படின்னாக்கா சப்பாத்திக்கு தொட்டுக்கிட்டு சாப்பிட்ற மாதிரி ஒரு உருளைக்கிழங்கு குருமா தான் செய்ய போகிறேன். வாங்க அது எப்படி செய்யலாம்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வெங்காயம் தக்காளி எல்லாம் கட் பண்ணி எடுத்து ரெடி பண்ணி வச்சுக்கலாம். ரெண்டு வெங்காயம், அப்புறம் ஒரு 3 சின்ன தக்காளியாக 3 தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன். அப்புறம் கொஞ்சோண்டு கொத்தமல்லி, கருவேப்பிலை, 2 பச்சை மிளகாய் எடுத்திருக்கேன். நெக்ஸ்ட்டு உருளைக்கிழங்கையும் கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். இது மாதிரி உருளைக்கிழங்கையும் சின்னதாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். சீக்கிரமாக வெந்துடும், உங்களுக்கு சாப்பிட்றதுக்கும் சூப்பராக இருக்கும். அப்புறம் 1/2 டீஸ்பூன் மஞ்சத்தூள் எடுத்திருக்கேன். அதுக்கப்புறம் 3/4 டீஸ்பூன் அளவுக்கு மிளகாத்தூள் எடுத்திருக்கேன். 1 டீஸ்பூன் அளவுக்கு மெழுகுத்தூள், 1/2 டீஸ்பூன் அளவுக்கு சீரகத்தூள் எடுத்திருக்கேன். மசாலாலாம் எடுத்து தனியாக எடுத்து வச்சுக்கலாம். அதுக்கப்புறமா அடுப்பை ஆன் பண்ணிவிட்டு ஒரு கடாயை எடுத்து வச்சுட்டு கடாய் ஹீட் ஆனதுக்கப்புறமா ஒரு 4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஆயில் ஆட் பண்ணிக்கோங்க. ஆயில் ஹீட் ஆனதுக்கப்புறமா நம்ம எடுத்து வச்சுருக்க வெங்காயத்தை ஆட் பண்ணிக்கலாம். வெங்காயம் கொஞ்சம் ஃப்ரை ஆகிடுச்சு. இப்போ நம்ம 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணி அதையும் வதக்கிக்கலாம். நெக்ஸ்ட்டு நம்ம தக்காளி பழம் அரைஞ்சி வச்சுருக்கோம்ல அதுக்கப்புறம் கருவேப்பிலை, கொத்தமல்லி, பச்சை மிளகாய் இப்போ எல்லாத்தையும் சேர்த்து ஆட் பண்ணி அதையும் நல்லா வதக்கிக்கலாம். இப்போவே நம்ம குருமாவுக்கு தேவையான அளவு உப்பையும் சேர்த்துக்கலாம். தக்காளியும் சீக்கிரமாக நல்லா மசிஞ்சு வெந்துடும் உப்பு சேர்த்தாக்கா. இப்போ தக்காளி நல்லா வெந்துருச்சு. இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்க மசாலா எல்லாத்தையும் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு நல்லா அது பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கிக்கலாம். இப்போ மல்லித்தூள் ஆட் பண்ணிக்கலாம். 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள் எடுத்து வச்சுருக்கேன். அதையும் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு நல்லா வதக்கிக்கலாம். கொஞ்சம் வதக்குனதுக்கு அப்புறமா நம்ம உருளைக்கிழங்கு அரிஞ்சு வச்சுருக்கோம்ல அந்த உருளைக்கிழங்கு எடுத்து ஆட் பண்ணிவிட்டு அதையும் நல்லா கிண்டிக்கோங்க. நல்லா மசாலா நல்லா ஒட்டி நல்லா வதங்குற அளவுக்கு நல்லா வதக்கிக்கலாம். இப்போ நம்ம தேவையான அளவுக்கு தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். நமக்கு எவ்வளோ தேவையோ அந்த அளவுக்கு நம்ம தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு க்ளோஸ் பண்ணி வச்சுருங்க. இப்போ நல்லா தண்ணிலாம் கொதித்து நல்லா சுண்டி உருளைக்கிழங்குலாம் நல்லா வெந்துருச்சு. எனக்கு கொஞ்சம் குருமா தண்ணியாக வேணும், நான் தண்ணியாக வச்சுருக்கேன். உங்களுக்கு கெட்டியாக வேணும், நீங்கள் கெட்டியாகவும் வச்சுக்கலாம். இப்போ நம்ம கொத்தமல்லி எடுத்து வச்சுருக்கோம்ல அதையும் நம்ம தூவிட்டு அடுப்பை நம்ம ஆஃப் பண்ணிட வேண்டியது தான். உருளைக்கிழங்கு குருமா ரெடி ஆகிடுச்சு. இப்போ நம்ம சப்பாத்தி சுட்டுடலாம். ஆல்ரெடி நான் சப்பாத்திலாம் தேய்ச்சி வச்சுருக்கேன். சப்பாத்தி சுட்டு எடுத்துக்கலாம். ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள்.
மறக்காமல் நம்மளோட சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானே கிளிக் பண்ணி அதில் ஆளுங்கிற ஆப்ஷனை சூஸ் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.